ஹலோ ஆல், இன்றைக்கி ஸ்நாக் ரெசிபி சீரீஸோட 4th ரெசிபி காலிஃப்ளவர் பாப்கார்ன் பார்க்கலாம். மைதா ஸ்லரி செய்ய மைதா 1.5 டீஸ்பூன், தயிர் 1 டீஸ்பூன், 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1/2 டீஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண அப்புறம் வேக வச்ச காலிஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு மேரினேட் ஆகட்டும். மீன்வைல் பைண்டிங்க்கு மிக்ஸ்சர் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் 1.5 டீஸ்பூன், மைதா 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் மேரினேட் பண்ண காலிஃப்ளவரை கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஓவர் ஸ்லரிலேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரில் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஃப்ளார் கொஞ்சம் ஃப்ளேக்கியாக இருக்கும். எகெயின் காலிஃப்ளவரை செகண்ட் டைம் ஸ்லரியில் டிப் பண்ணி கார்ன்ஃப்ளவரில் கோட் பண்ணிவிடுங்க. ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் காலிஃப்ளவரை ஸ்லோ ஃப்ளேமில் 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா க்ரன்ச்சியான காலிஃப்ளவர் பாப்கார்ன் ரெடி. டொமேட்டோ கெச்சப்பில் டிப் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க.